என்ன கத்தி வச்சு விளையாண்டுட்டு இருக்க? இல்ல கத்தி மொன்னைய பறிச்சு கிடையாது, சாணம் பிடிச்சிட்டு இருக்கிறேன். நீயே சாணம் பிடிக்கிற? அவ்வளவுதான், அதுதான் நீ வாங்கி வச்சிருக்கிறீல, நானே பிடிச்சுக்கிறேன். களத்துல இறங்கிட்டேன். இறங்கியாச்சு. அன்னைக்கு பாரு சாணம் பிடிக்கிறேன்னாங்க, கத்திரிக்காய் சாணம் பிடிச்சா 30 ரூபா வாங்கிட்டாங்க. ஒரு கத்திரிக்கு 30 ரூபா? கத்திரிக்காய்க்கு 30 ரூபா. அடேங்கப்பா. சின்ன கத்திரிக்காய் தான் இது. நம்ம ஊர்ல வாங்கி வச்சா எப்பனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல நிறைய கத்தி இருக்குல்ல. இந்த கத்தி நம்ம அரைகுறையா சாணம் பிடிச்சப்ப இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டம் தான். இன்னும் சாணம் பிடிக்குங்களே. நான் ரொம்ப ஈஸி தான். இது நான் மீஷோல ஒரு 140 150 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த இது ஒண்ணு வாங்கினோம்னா போதும், வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் சாணம் பிடிச்சிக்கலாம். இது இங்க பாருங்க, கத்தி இப்படி ஒரு சாச்ச மாதிரி பிடிச்சிட்டு. ஓ, இப்படி செய்யணுமா? நான் தப்பா செஞ்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 டைம் 20 டைம் பண்ணா போதும். நல்லா இருக்குதா இல்லையா நான் அறிஞ்சு கைம் பார்க்கலாம். ஏய் சூப்பர், நல்லா அறியுதா? சூப்பரா இருக்குது. இப்ப சாணம் பிடிச்சா எவ்வளவு ஆயிருந்திருக்கும் அந்த கத்திக்கு? 20 ரூபாய் கேட்பாங்க. 20 ரூபா. கத்திக்கு 20 ரூபா. நம்ம வீட்டுல ஒரு 4 கத்தி பிடிச்சாலே 80 ரூபா. 80 ரூபா ஆச்சு. பரவாயில்ல, நல்ல லக்குதான் நமக்கு. சோ இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷமே இருக்கும். இதோட கண்டிஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும். 1 வருஷத்துக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நீங்களும் வாங்கணும், இது உங்களுக்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா டேக் ப்ராடக்ட்ல மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம். இந்த பெரிய கத்தியை சாணம் பிடிச்சி கூட எனக்கு. நான் சாணம் பிடிக்கிறேன். ஸோ நீங்க வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய், see you. இது யூஸ்ஃபுல்லா இல்லையாமா? யூஸ்ஃபுல், பயங்கரமா யூஸ்ஃபுல் ஆகுது. நான் அதுக்குதான் எல்லாம் எனக்கு பிடிச்சி கொடுங்க.